குருட்டு பிச்சைக்காரன் ஒருத்தன் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது. உடனே இவன் கண்ணு தெரியாதனால பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்னன்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சீடரோட போய்கிட்டு இருக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்றான். உடனே சி கத்தாத, பயமுடு அப்படின்றாங்க. ஏன்னா அவனும் குருடன் பிச்சைக்காரன், அவன் போய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அதட்டுறாங்க. ஆனால் அவன் அதை கேட்கல. இன்னும் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றான். அந்த சத்தத்தை கேட்டு இயேசு நின்று திரும்பி அவனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் பார்வையடையணும்னு. கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் தேவைகளை தேவனிடத்தில் நோக்கி நாம் அவரை கூப்பிட்டு நாம் தெரியப்படுத்தும் போது அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவரால் எல்லாம் முடியும். அவர் அற்பமாக இருக்கிறவங்களை அதிகாரிகளின் மத்தியில் கொண்டே நிறுத்த முடியும். அவரால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, குப்பை கோபுரமாகுமா? ஆகும். இயேசுவின் நாமத்தினால் ஆகும். அவரால் எல்லாம் முடியும். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் சொல்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான காரியத்தை நான் உனக்கு தெரிய செய்வேன், விளங்க செய்வேன். நமக்கு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த காரியம் நமக்கு எட்டாது. எப்படி இந்த படிப்புக்கு இவ்வளோ பெரிய வேலையா? நமக்கு தெரியாது. வீடு கட்டவே முடியாதுன்னு நினச்சோம். எப்படி வீடு கட்டணும் நமக்கு தெரியாது. அந்த எட்டாத காரியங்களை எட்டும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். காட் பிளஸ் யூ.